Guys, how are you all? I hope you guys are stay good and stay positive. So, to topic நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஸோ உங்க பர்சன் ஏன் உங்ககிட்ட எந்த ஒரு கம்யூனிகேஷன்ஸும் வந்து பண்ண மாட்டேன்றாங்க அப்படின்றத பத்தி நம்ம ஒரு டீடைல் கொஸ்டினை வந்து பார்க்கலாம். ஸோ பிஃபோர் ஸ்டார்டிங் த ரீடிங், ஸோ கைஸ் கமெண்ட் செக்ஷன் பக்கத்தில் ஹைப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் உங்களோட ஹைப்போட சப்போர்ட் நீங்கள் கண்டிப்பாக கொடுங்க. ஸோ தட் இந்த வீடியோ இன்னும் நிறைய பேருக்கு வந்து ரீச் ஆகட்டும் அண்ட் அவங்களோட லைஃபுக்கு ஒரு பர்ஃபெக்ட் டிசிஷனுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன். ஸோ ப்ளீஸ் கிவ் சப்போர்ட் ஆன் த ஹைப் ஆப்ஷன். லெட்ஸ் ஸ்டார்ட் ரீடிங் நவ். உங்களோட பர்சனோட சைட்லேருந்து நம்ம பார்க்கும்போது ஃபஸ்ட்டு உங்கள் பர்சன் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஸ்ட்ராங்காகவே வந்து இருந்திருக்க மாட்டாங்க. ஓகே, ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்போட விஷயத்தில் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய ஒரு சில கன்ஃபியூஷன்ஸான ஒரு மூமெண்ட்டாக இருக்கட்டும், நீங்கள் அப்ரோச் பண்ண ஒரு விதமாக இருக்கட்டும், நீங்கள் அவங்க கூட ரொம்ப வந்து அட்டாச்சாக அவங்களுக்கு எப்பயுமே நீங்கள் வந்து ரொம்ப ஒரு கால் பண்ணுறதோ டெக்ஸ்ட் மெசேஜஸ் பண்ணுறதோ அது மாதிரி நீங்கள் அவங்கக்கிட்ட வந்து எப்படி சொன்னால் ஒரு 24/7 அவங்கள சுற்றிக்கிட்டே தான் நீங்கள் வந்து இருந்திருப்பீங்க. 24/7 அவங்களுக்கு நீங்கள் ஒரு அட்டென்ஷன் கொடுத்துக்கிட்டே தான் நீங்கள் வந்து இருந்திருப்பீங்க. ஸோ நீங்கள் அவங்களோட லைஃப்பில் வந்து எவ்வளோ தூரம் நீங்கள் அவங்களோட லைஃப்பில் நீங்கள் எவ்வளோ தூரம், அதாவது எப்படின்னா லைக் எப்படி சொல்கிறது, ஸோ உங்களோட பர்சனல் லைஃப்பில் அந்த பர்சன் எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படின்றத அவங்களுக்கு ப்ரூஃப் பண்ணணும் அப்படின்றதுக்காக என்னவோ நீங்கள் அந்த மாதிரி வந்து பண்ணியிருக்கலாம். ஸோ 24/7 அந்த பர்சன்கிட்ட அப்படியே பேசிகிட்டே இருக்குது, கம்யூனிகேட் பண்ணிகிட்டே இருக்குது. ஸோ அந்த மாதிரி சில விஷயங்கள் நீங்கள் ஏதாவது பண்ணியிருக்கலாம். பொதுவாகவே நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருந்தா கூட சில நேரம் நீங்கள் வந்து ஃபீல் பண்ணியிருந்திருப்பீங்க, டெஃபினட்டாக வந்து ஃபீல் பண்ணியிருப்பீங்க. ஏதோ ஒரு பாயிண்ட்ல உங்கள் பர்சன் வந்து உங்கள் மேலே கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்காங்களோ, இல்லை உங்கள் பர்சன் உங்களை வந்து அவாய்ட் பண்ணுறாங்களோ அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு பாயிண்ட்ல உங்களுக்கு வந்து அந்த ஒரு ஃபீல் வந்து கொடுத்துருக்கும். ஸோ இவங்க இன்டைரக்டா நிறைய விஷயத்துல உங்களை அவாய்ட் பண்ணியிருப்பாங்க, டைரக்டாவும் நிறைய விஷயத்துல உங்களை வந்து அவாய்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சில விஷயம் நடந்திருக்கும் போது உங்களுக்கு அதெல்லாம் கிளியராகவே தெரியுது, இவங்க அவாய்ட் பண்ணுறாங்க அப்படின்றது உங்களுக்கு கிளியராகவே தெரியுது. பட் இருந்தாலும் நீங்கள் என்னன்னா, இல்லை இந்த பர்சன் வந்து நம்ம கொஞ்சம் இன்னும் எஃபர்ட் போட்டால் அவங்களோட மனசு வந்து மாறிடும் அப்படின்ற அந்த ஒரு மைண்ட் செட்டோடையே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த பர்சன்கிட்ட வந்து கம்யூனிகேட் பண்ணுறது. ஸோ நீங்களாவே டேரெக்டாக அவங்கள போய் போக் பண்ணி ஒரு அட்டென்ஷன் கொடுத்துக்கிட்டு இருக்க மாதிரியே நீங்கள் வந்து பண்ணியிருக்கலாம். ஓகே, ஸோ நீங்கள் என்னதான் அந்த ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாலும் உங்கள் பார்ட்னரோட எஃபர்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப கம்மியான ஒரு எஃபர்ட்ஸாக தான் வந்து இருக்கு. நீங்க தான் நிறைய எஃபர்ட் வந்து இந்த கனெக்ஷன்ல வந்து போட்டிருக்கீங்க. நிறைய அந்த ஒரு எப்படி சொல்றதுன்னா லைக் அந்த ஒரு அன்பை வந்து அந்த பர்சனுக்கு நீங்க கொடுக்கறதா இருக்கட்டும், உங்களுக்கு கேரை நீங்க கொடுக்கறதா இருக்கட்டும், அது எல்லாமே உங்க சைட்ல இருக்க எஃபர்ட்ஸ் தான் ரொம்ப அதிகமாவே வந்து இருந்திருக்கு. ஸ்டார்டிங்ல இந்த கரெக்ஷன்ஸா இருக்கட்டும், பொதுவாகவே இந்த ரிலேஷன்ஷிப் மேல உங்க பர்சனுக்கு அந்த அளவுக்கு ஒரு ஈடுபாடு வந்து இருந்திருக்காது. ஃபர்ஸ்ட் அவங்க இப்ப அந்த ரிலேஷன்ஷிப்ல அவங்க வந்து உங்களுக்குன்னு ஒரு ப்ரையாரிட்டி, உங்களுக்குன்னு அந்த ஒரு இம்பார்ட்டன்ஸ் உங்களுக்கு வந்து கொடுத்திருந்தா கூட, பட் அந்த ரிலேஷன்ஷிப் அங்க வந்து பிரேக் தான் ஆயிருக்கும். ஒரு விதமான ஒரு செப்பரேஷன்ல தான் அந்த ரிலேஷன்ஷிப் வந்து போயிருக்கும். அவங்க வந்து கொஞ்சம் அவங்களை வந்து அவாய்ட் பண்ணியிருக்கிறதுக்காக என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இந்த மாதிரி நான் பிஸியா இருக்கேன், எனக்கு சும்மா மெசேஜ் பண்ணாத, நான் எப்போ நான் ஃப்ரீயா இருக்கணும் அப்போ நான் உனக்கு சொல்றேன், நீ அப்போ எனக்கு கால் பண்ண, அப்போ நீ எனக்கு டெக்ஸ்ட் பண்ண அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா அவாய்ட் பண்ணியிருப்பாங்க. சில நேரம் அவங்க ஃபேமிலி, அவங்களோட பேரண்ட்ஸ் ஏதாவது காரணமா சொல்லியிருப்பாங்க, லைக் வீட்டில் வந்து இந்த மாதிரி தெரிஞ்சு போச்சு, இல்லை ஃபோன் வந்து வாங்கி வச்சுட்டாங்க அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு ஸ்டோரி ஏதாவது அவங்க வந்து சொல்லியிருக்கலாம். அடுத்தவங்க மேல வந்து பிளேம் போட்டிருக்கலாம், அவங்களோட ஃபேமிலி சைட்ல பிளேம் போட்டிருக்கலாம். ஸோ அந்த மாதிரி சில விஷயங்கள் ஏதாவது வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க ஃபேமிலி ரொம்ப ஸ்ட்ரிக்ட், அவங்க ஃபேமிலியில ஏதாவது தெரிஞ்சிச்சுன்னா இதனால ஏதாவது பிரச்சனை வரும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஏதாவது ஒரு காரணத்தை வந்து சொல்லியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ ஏதோ ஒரு சில காரணத்தை வந்து சொல்லிட்டு இந்த ரிலேஷன்ஷிப்ல வந்து கண்டிப்பா அந்த ஒரு பிரேக் வந்து எடுத்திருப்பாங்க. லைக் இது வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட்ல அந்த ரிலேஷன்ஷிப் அங்க வந்து முடிஞ்சிருக்கும். உங்களுக்கு இந்த பர்சனை வச்சு பார்க்கும்போது நிறைய ஒரு சில ஆசை கனவுகள் வந்து இருந்திருக்கும், நிறைய ட்ரீம் பண்ணியிருப்பீங்க இந்த ரிலேஷன்ஷிப் பத்தியும் சரி, இந்த பர்சனை பத்தியும் சரி. ஃபியூச்சரிஸ்டிக்கா நிறைய தாட் உங்களுக்கு வந்து இருந்திருக்கும், லைக் நம்ம இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம், இந்த ரிலேஷன்ஷிப் எப்படி கொண்டு போகலாம் அப்படி கொண்டு போகலாம், ஃபியூச்சர் எப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பல ஐடியாஸ் உங்களோட மைண்ட்ல வந்து இருந்திருக்கும் இந்த பர்சனை வச்சும் இந்த ரிலேஷன்ஷிப் வச்சும். ஓகேங்களா, பட் ஆனா உங்களோட கனவு எல்லாத்தையும் வந்து எப்படின்னா ஒரு எப்படி சொல்றது, ஒரு அந்த விஷயம் இப்ப நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம கண்மூடி தூங்குற வரைக்கும் தான் அந்த ட்ரீமை நம்ம வந்து பார்ப்போம். ஸோ ஒன்ஸ் நம்ம வந்து எந்திரிச்சிட்டோம் அப்படின்னா அந்த ட்ரீம் அவ்வளோதான் போயிடும். அது மாதிரி இந்த ரிலேஷன்ஷிப்ல அந்த ஒரு இன்சிடென்ட் தான் அங்கே வந்து நடந்திருக்கும். ஸோ அந்த கனவாகவே தான் வந்து போயிருக்குமே தவிர்த்து ரியாலிட்டியில் அந்த விஷயம் எதுவுமே வந்து நடந்திருக்காது. ஓகே, ஸோ அந்த ரியாலிட்டியில் நம்ம வந்து பார்க்குறப்ப அந்த கனெக்ஷன்ஸோட விஷயமா இருக்கட்டும், இந்த ரிலேஷன்ஷிப்போட விஷயமா இருக்கட்டும், ஜீரோ ப்ரொடக்டிவிட்டி மட்டும்தான் இருந்திருக்குமே தவிர்த்து வேற எதுவும் கொஞ்சம் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 50% ஒரு பாசிட்டிவாக நடந்திருக்கலாம், ஒரு 60 to 70% ஒரு பாசிட்டிவாக நடந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி இருந்திருக்காது. கம்ப்ளீட்டாக அந்த ஒரு ஜீரோ ப்ரொடக்டிவிட்டி தான் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க இந்த கனெக்ஷனில். ஓகே, ஸோ இப்போ இது ஏன்
ஏன் இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, உங்க பெர்சன் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராங்கா இல்ல இந்த கனெக்ஷன்ல. ஆரம்பத்துல அவங்க என்னதான் உங்ககிட்ட இன்ட்ரெஸ்ட் இருக்கிற மாதிரி அவங்க வந்து காமிச்சுக்கிட்டாலும், பட் ஏதோ ஒரு விஷயம் அவங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா, மேபி உங்களுக்கும் அவங்களுக்கும் சில டிஃபரன்ஸ் ஏதாவது இருந்திருக்கலாம், கேஸ்ட் டிஃபரன்ஸ் ஏதாவது இருந்திருக்கலாம், கல்ச்சர் டிஃபரன்ஸ் ஏதாவது இருந்திருக்கலாம். ஸோ நீங்க வேற ஊரா இருந்திருப்பீங்க, அவங்க வேற ஊரா இருந்திருப்பாங்க. அது மாதிரி ஏதாவது ஒரு சில டிஃபரன்ஸ் கண்டிப்பா வந்து இருந்திருக்கும். சில பேருக்கு முக்கியமா இந்த மாதிரி லைக் காஸ்ட் அண்ட் கல்ச்சரோட டிஃபரன்ஸ் வந்து நிறைய இருந்திருக்கலாம். வேற வேற ரிலீஜியன்ஸ் அந்த மாதிரி கூட வந்து இருந்திருக்கலாம். ஸோ அதனாலே நம்ம அவங்க வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருந்திருக்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு உங்களை வந்து பிடிச்சிருந்தா கூட, பட் ரிலேஷன்ஷிப் பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படின்னு நம்ம வந்து பார்க்கும்போது, ஒரு ரிலேஷன்ஷிப் பாயிண்ட் ஆஃப் வியூ பார்க்கும்போது, ஸோ இது வந்து செட் ஆகாது அப்படின்ற மாதிரி சீக்கிரமாவே அவங்க அந்த முடிவு எடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? அந்த ரிலேஷன்ஷிப்ல என்டர் ஆனதுக்கு அப்புறமே சடனா அவங்க மைண்ட்ல அந்த விஷயம் வந்து ஸ்பார்க் ஆயிருக்கும். ஸோ அதுல இருந்தே கொஞ்சம் கொஞ்சம் அந்த ஒரு பிரேக், அந்த ஒரு ஸ்ட்ரகிள், அந்த ஒரு செப்பரேஷன், நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன், ஒரு ஆன் அண்ட் ஆஃப் அந்த மாதிரி வந்து போயிருக்கலாம். ஓகேங்களா? அண்ட் நெக்ஸ்ட் இங்க நம்ம வந்து பாக்குறப்போ என்ன அப்படின்னா, இந்த கனெக்ஷன்ஸ்ல இன்னும் ஒரு விஷயம் வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா வந்திருக்கு இந்த ரீடிங்ல பொதுவா பார்க்கும்போது. இந்த டைம்ல உங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த வியூவர்ஸ் உங்களுக்கு தான் மெயினா இந்த மெசேஜஸ். அத நல்லா நீங்க வந்து லிசன் பண்ணிக்கோங்க. அத நல்லபடியா வந்து ஃபாலோவும் பண்ணிக்கோங்க. உங்களை காப்பாத்துறதுக்காக தான் இந்த மெசேஜஸ் வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, கண்டிப்பா யாராவது ஒருத்தவங்க உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்றேன், சப்போர்ட் பண்றேன் அப்படின்ற மாரி யாராவது உங்கள சுத்தி யாராவது உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்றாங்க. ஒரு பர்ட்டிகுலர் பெர்சன். அது மேக்ஸிமம் கேஸஸ்க்கு ஒரு ஃபீமேல் பெர்சனா இருக்கலாம். சில பேருக்கு அவங்க மேல் பெர்சனா கூட இருக்கலாம். பட் ஒரு பர்ட்டிகுலர் பெர்சன், ஒரே ஒரு ஆள் மட்டும் தான். ஓகேங்களா? ஸோ ரீசெண்டா ஏதாவது உங்களோட வாழ்க்கையில அறிமுகமா இருக்காங்க, இல்ல புதுசா யாராவது உங்களோட லைஃப்ல அறிமுகம் ஆறாங்க. ஸோ அவங்க வந்து பார்க்கும்போது என்ன அப்படின்னா, இந்த மாதிரி உங்களோட ரிலேஷன்ஷிப்க்கு வந்து ஹெல்ப் பண்றது, ஸோ உங்களோட இந்த ஒரு காயத்துக்கு என்னமோ ஒரு மருந்து கொடுக்குற போற மாதிரி தான். ஸோ உங்களுக்கு ஒரு ஹீல் பண்ற மாதிரி தான் அவங்க வந்து உங்ககிட்ட ரொம்ப ஒரு க்ளோஸ்டான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா கூட அவங்க வந்து பழகலாம். ஒரு க்ளோஸ்டா ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டா அவங்க உங்ககிட்ட வந்து பழகலாம். ஸோ அந்த மாதிரி யாராவது பழகுறாங்க அப்படின்னா, யூ ஷுட் நீட் டு பி வெரி வெரி கேர்ஃபுல். அவங்க கிட்ட நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா வந்து இருந்தாகணும். நம்ம பண்ற மிஸ்டேக் என்ன அப்படின்னா, நம்ம இப்போ ஒருத்தவங்க நம்ம லைஃப்ல இப்போ அறிமுகம் ஆறாங்க, நம்மள நல்லபடியா அவங்க வந்து டேக் கேர் பண்றாங்க. சம்மந்தமே இல்லாம எங்கேயோ இருந்து அந்த பெர்சன் வராங்க, நம்மள நல்லபடியா வந்து டேக் கேர் பண்றாங்க, நம்மள நல்லபடியா வந்து பார்த்துக்கிறாங்க. ஸோ நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அங்க வந்து உருவாகுது, நல்ல ஒரு பாண்ட், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உருவாகுது அப்படிங்கிறப்போ, கண்மூடித்தனமா நம்ம என்ன பண்ணுவோம்னா, அந்த பெர்சனை பத்தி ஓகே, இந்த பெர்சன் வந்து இப்போ வந்திருக்காங்க, இவ்வளவு தூரம் நமக்காக சப்போர்ட் பண்றாங்க, நம்மளோட விஷயம் எல்லாமே இவங்க வந்து இவ்வளவு தூரம் டேக் கேர் பண்றாங்க அப்படிங்கிறப்போ நம்மளோட பர்சனல் நம்ம ஷேர் பண்ணுவோம். அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு மிஸ்டேக் பண்ணி அந்த பர்சன் கிட்ட நம்ம வந்து ஷேர் பண்ணுவோம். அண்ட் அதுக்கப்புறம் வழக்கம் போல எப்படி ஒரு ரிலேஷன்ஷிப்ல ஒரு பஞ்சாயத்து வருதோ அது மாதிரி அந்த ஃப்ரெண்ட்ஷிப்லயும் ஒரு ப்ராப்ளம் வரதான் செய்யும். ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரதான் செய்யும். நாளைக்கு பின்ன நம்மளோட ஒரு சில சீக்ரெட்ஸை வச்சு அவங்க நம்மளே வந்து முதுல குத்தலாம். ரைட்? அந்த மாதிரி ஒரு சில பேக் ஃபேர் எல்லாமே வந்து பண்ணுவாங்க. இது மாதிரிலாம் ஃப்ரெண்ட்ஷிப் கேட்டகரியில நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் கண்டிப்பா வந்து இருந்திருக்கும். நிறைய பேர் இந்த எக்ஸ்பீரியன்ஸும் பண்ணியிருந்திருப்பீங்க. சில பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணல அப்படின்னா தட் இஸ் கம்ப்ளீட்லி ஓகே. இது மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்க லைஃப்ல வரும் அப்படின்றனால யூ ஷுட் நீட் டு பி வெரி வெரி கேர்ஃபுல். ஆல்ரெடி இதுல எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருக்கீங்க அப்படின்னா நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கே நல்லா தெரியும். இது மாதிரி உங்களுக்கு இந்த விஷயம் இதுக்கு முன்னாடி நடக்கல அப்படின்னா கொஞ்சம் நீங்க வந்து கவனமா இருந்துக்கோங்க. யார்கிட்டயுமே உங்களோட பர்சனல் ஸ்டோரியோ, உங்களோட பர்சனல் லைஃப் ஹிஸ்டரியோ எதையுமே வந்து ஷேர் பண்ண வேண்டாம். நல்லா பேசுறாங்க, நல்லா பழகுறாங்க, இவ்வளவு தூரம் அட்டாச்சா இருக்காங்க, இவ்வளவு தூரம் ஹெல்ப் பண்றாங்க, இவ்வளவு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாம உங்களோட பர்சனல் ஸ்டோரியோ, உங்களோட லவ் ஸ்டோரியோ எதையுமே வந்து யார்கிட்டயும் வந்து ஷேர் பண்ணாதீங்க. அவங்களால ஏதாவது ஒரு ஹெல்ப் கிடைக்கும், அவங்க ஏதாவது நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க, கைட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு விஷயம் வந்து பண்ண வேண்டாம். அவங்களால டெஃபினட்டா உங்களுக்கு பேக் ஸ்டாப் தான் வந்து இருக்கும். ரீசன்ட் டேஸ்ல யாராவது நான் சொன்ன மாதிரி ரொம்ப எமோஷனலா அவங்க கிட்ட வந்து பழகுறாங்க அப்படின்னா கொஞ்சம் அவங்க கிட்ட வந்து விலகிருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வீடியோ பாக்குறீங்க, இப்போ நீங்க ஒரு கேர்ளா இருக்கீங்க, உங்களுக்கு கிடைச்ச அந்த ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டு ஒரு கேர்ளா இருந்தாலுமே நீங்க அவங்க கிட்ட வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி தான் வந்து ஆகணும். ஏன்னா சேம் ஜெண்டர் செக்ஸா இருக்கட்டும், ஆப்போசிட் ஜெண்டர் செக்ஸா இருக்கட்டும், ஒரு பர்டிகுலர் பர்சனால டெஃபினட்டா ப்ராப்ளம் வரும் அப்படின்றது ரிப்பீட்டடா இந்த ரீடிங்ல வந்து ஹைலைட் பாயிண்டா வந்து இருக்கு. அதனாலதான் நான் இந்த விஷயத்த உங்களுக்காக வந்து சொல்றேன். ஸோ லைக் டெஃபினட்டா வந்து அவங்க உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ற மாதிரியும், ஸோ ரொம்ப உங்களை வந்து கன்சிடர் பண்ற மாதிரியும் அந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து பண்ணுவாங்க. அவங்களோட அந்த ஃபால்ஸ் ட்ராப்ல போய் விழுந்துடாதீங்க. ஸோ அவங்களோட இன்டென்ஷன்ஸ் எதுவுமே வந்து சரியில்லை. ஓகே? அதாவது என்னன்னா, வெளியில காமிச்சுக்கிற விதம் வேற, மனசுக்குள்ள வச்சிருக்க விஷயம் வேற. ஓகேங்களா? ஏன்னா இதுல வந்து டேரோவோட பெஸ்ட் ஹைலைட் பாயிண்டே இதுதான்.
ஸோ நம்மகிட்ட ஒரு பெர்சன் என்னதான் அவுட்டர் லுக்ல வந்து பழகுறது ஒரு விஷயம் இருந்தாலும் டீப் இன்சைட் அவங்க மனசுல என்ன இருக்கு, என்ன மைண்ட் செட்ல பழகுறாங்க அப்படின்றத ஈஸியா நம்மளால வந்து டேரோல வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிட முடியும், ரைட்? ஸோ அந்த விஷயம் தான் நான் இங்க வந்து பாக்குறேன். வெளியில பார்க்கும்போது இந்த பெர்சன் உங்களை ரொம்ப டேக் கேர் பண்ற மாதிரி, உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ற மாதிரி, எல்லாத்துலயும் உங்ககிட்ட வந்து அவங்களுக்கு ஸ்டாண்ட் எடுக்கிற மாதிரி, ஹெல்ப் பண்ற மாதிரி எல்லாமே வந்து பண்ணலாம். பட் டீப் இன்சைட் அவங்களோட இன்டென்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப ஒரு பேட் இன்டென்ஷனா தான் கண்டிப்பா வந்து இருக்கு. ஏதாவது ஒரு விதத்துல அவங்கள வந்து அவங்க காயப்படுத்த தான் செய்வாங்க. ஏதாவது ஒரு விதத்துல உங்களுக்கு ஒரு பாதிப்பை டெஃபினட்டா வந்து குடுப்பாங்க. இந்த செக்மெண்ட்ல நீங்க இந்த ரிலேஷன்ஷிப்னால உங்களோட உங்களோட மன ரீதியா நீங்க உங்களுக்கு ஒரு சில அந்த ஒரு எப்படி சொல்றது, லைக் அந்த மைண்ட் செட் எதுவுமே சரியில்லாம மன ரீதியா உங்களுக்கு ஒரு வேதனை கண்டிப்பா வந்து இருக்கும். பட் உங்களோட இந்த வேதனைலாம் அவங்க குடுக்க தான் செய்வாங்களே தவிர்த்து ஆறுதலா இருக்க போறது கிடையாது. ஓகே. ஸோ நீங்க அவங்களோட அவுட்டர் லுக்கை மட்டும் பார்த்துட்டு அப்படி யார்கிட்டயும் நம்பி எதையுமே வந்து ஷேர் பண்ணாதீங்க. உங்களுக்கு ஒரு சில கைடன்ஸ் வேணும் அப்படின்னா நீங்க இந்த மாதிரி ரீடிங்ஸ் த்ரூவோ இல்ல ஏதாவது ஒரு ஹீலர் கிட்டயோ ஏதாவது ஒரு டேரோட் கிட்டயோ நீங்க அந்த மாதிரி கூட கைடன்ஸ் நீங்க வந்து எடுத்துக்கோங்க. மத்தபடி ஒரு பர்டிகுலர் பர்சன் உங்களை சுத்தி இருக்க ஒரு பர்டிகுலர் பர்சன் அப்படி யாராவது இருக்காங்கன்னா டெஃபினட்டா அவங்க கிட்ட உங்களோட பர்சனல் ஹிஸ்டரியை எதுவுமே வந்து ஷேர் பண்ணாதீங்க. ஓகே. நீங்க நினைக்கிறது என்னன்னா ஒரு ஆறுதலா இருப்பாங்க அப்படின்ற மாதிரி நீங்க நினைப்பீங்க. பட் அந்த அளவுக்கு யாருமே வந்து இங்க ஆறுதலா வந்து இல்ல. ஸோ இது ஒரு தேவையில்லாத உங்களுக்கு ஒரு பிரச்சனை, அடிஷ்னலா உங்களுக்கு ஒரு பிரச்சனை மாதிரி தான் இது வந்து உருவாயிரும். ஸோ இதுல இருந்து காப்பாத்துறதுக்காக தான் இந்த விஷயத்த நான் உங்களுக்காக வந்து சொல்றேன். கொஞ்சம் இதுல ரொம்ப கேர்ஃபுல்லா வந்து இருங்க. கொஞ்சம் இல்ல, அதிகமாவே கேர்ஃபுல்லாவே வந்து இருங்க. ஒரு பர்டிகுலர் பர்சன் இருக்காங்க அப்படின்னா பிஃபோர் இந்த மாதிரி ஒரு பர்சன் லைஃப்ல அறிமுகமா இருக்காங்கன்னா தென் இந்த டைம்ல யூ ஹாவ் டு பி வேக் அப். நீங்க அந்த பர்சனை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு விலகி வருது பெட்டரா இருக்கும். இன் சச் கைண்ட் ஆஃப் கேசஸ் அப்படி யாரும் உங்களோட லைஃப்ல இல்ல அப்படின்னா தென் டெஃபினட்டா கண்டிப்பா வருவாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. சில பேருக்கு 1 or 2 monthsலயே அந்த மாதிரி ஒரு பர்சன் உங்க லைஃப்ல வந்து அறிமுகமாகலாம். ஸோ பி கேர்ஃபுல் இன் தட். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம வந்து பாக்குறப்போ இப்போ இந்த கனெக்ஷன்ல இந்த பர்சன் எப்போ வந்து பேச ஆரம்பிப்பாங்க, எப்போ நம்ம அந்த ஒரு சில சேஞ்சஸை நம்ம வந்து பார்க்கலாம் அப்படின்னா சில பேருக்கு இவங்களோட தரப்புல இருந்து ஒரு சில கால் ஆர் டெக்ஸ்ட் மெசேஜஸ் ஒரு 3 to 4 monthsக்குள்ள வந்து கிடைக்கலாம். சில பேருக்கு அக்யூரேட்டா நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா செப்டம்பர் மந்த் இல்லைன்னா நவம்பர் மந்த்ல இவங்க த்ரூ உங்களுக்கு ஒரு சில கம்யூனிகேஷன்ஸ் வரும். சரி, நான் ஒரு விஷயத்த இங்க நான் உங்களுக்காக வந்து சொல்லுவேன். நிறைய அந்த ஒரு ப்ரேயர்ஸ் ஏதாவது இருந்தால் நீங்க கண்டிப்பா வந்து பண்ணுங்க. யூனிவர்ஸ் மேல அந்த ஒரு ஹோப் நீங்க வச்சுக்கோங்க. பிகாஸ் சம் கைண்ட் ஆஃப் பிளெஸிங்ஸ் ஆர் தேர். உங்களுக்குன்னு நீங்க எதிர்பார்க்குற ஒரு பிளெஸிங் கண்டிப்பா வரும். இப்போ உங்களுக்கு டைம் வந்து ஒரு மாதிரி பேட் டைமா வந்து போகுது. இப்ப நான் சொன்ன மாதிரிதான் நீங்க யாராவது நம்புறீங்க, ஆனா அவங்களுமே உங்களோட லைஃப்ல வந்து ஒரு டிராமா தான் கொடுத்துட்டு போறாங்க, ஒரு பிரச்சனையை தான் வளர்த்து மேற்கொண்டு ஒரு பிரச்சனை தான் உருவாக்கிட்டு போறாங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி கண்டினியூஸா ஒரு மாதிரி பேட் டைமாவே நீங்க ஃபேஸ் பண்ணிட்டே வரீங்க அப்படின்னா மனசு தளர விடாதீங்க. இனிமே ஒரு பாசிட்டிவான ஒரு சில சேஞ்சஸ் கண்டிப்பா வரும். கொஞ்சம் இந்த செப்டம்பர் மந்த் வரைக்கும் வெயிட் பண்ணி தான் வந்து ஆகணும். பட் அதுக்கு இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ செப்டம்பர் மந்த்ல ஒரு பாசிட்டிவான ஒரு சில சேஞ்ச் நீங்க வந்து பார்க்க போறீங்க அப்படின்னா அது வந்து பிஃபோர் மந்த்ல இருந்தே கொஞ்சம் கொஞ்சம் அந்த ஒரு பாசிட்டிவ்னஸ் நீங்க வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ செப்டம்பர் மந்த்ல இருந்து அப்படியே கம்ப்ளீட்டா எல்லாமே பாசிட்டிவா போற மாதிரி இருக்கும். அந்த அது வரைக்கும் நீங்க கொஞ்சம் வந்து வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் இங்க வந்து என்னன்னா லைக் நீங்க ஹோப்லெஸ்ஸா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. லைஃப் இப்படியே போயிருமா, நான் யாரை நம்பினாலும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம நம்ம நம்பினா கூட அங்கேயும் பிரச்சனை தானா அப்படின்ற மாதிரி உங்களோட மனசை நீங்க வந்து தளர விட வேண்டாம். சம் கைண்ட் ஆஃப் அ டைம் இங்க வந்து பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு பேட் டைமா வந்து இருந்திருக்கு. அதனால என்னவோ உங்களுக்கு ரிலேஷன்ஷிப் கை கொடுக்கல, ஃப்ரெண்ட்ஷிப் கை கொடுக்கல, லைஃபோட விஷயத்துலயும் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்றீங்க, கரியர்லயும் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணுவீங்க. சரியான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எதுவும் கிடைச்சிருக்காது. ஒரு இடத்துல வேலை பார்க்க போறீங்க அப்படின்னா சீக்கிரமாவே அந்த இடத்துல வேலையை விட்டுட்டு வேற ஏதாவது வேலைக்கு போறது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு எப்படி சொன்னா ஒரு ப்ராப்பரான ஒரு நிலையான ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் உங்களுக்கு வந்து கிடைச்சிருக்காது. ஸோ வேற ஒரு இடத்துல வந்து கம்பெனி சேஞ்ச் பண்ணிட்டே போறது, ஃபைனான்ஷியல் ரீதியாகவும் நிறைய அந்த ஒரு ப்ராப்ளம்ஸ் ஏதாவது கண்டிப்பா வந்து இருந்திருக்கும். ஸோ எல்லாமே நீங்க தான் வந்து டேக் கேர் பண்ற மாதிரி இருந்திருக்கும். யாரும் எதுவும் ஹெல்ப் பண்ற மாதிரி எனக்கு வந்து தெரியல. ஸோ அந்த மாதிரி நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் வந்து கண்டிப்பா ஃபேஸ் பண்ணிட்டு வந்திருப்பீங்க. உங்களோட இந்த விஷயத்துல நீங்க கவனமா இருக்க வேண்டியது என்ன அப்படின்னா அப் டு இந்த செப்டம்பர் மந்த் வரைக்கும் இந்த பிரச்சனைகள் உங்களோட வாழ்க்கையில இருக்குங்கிறனால ஃபைனலா நான் சொன்ன மாதிரி அந்த விஷயம் இங்க வந்து நடக்கும். ஓகேங்களா? ஸோ வேற ஏதாவது ஒரு பர்சன் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாயிண்ட்ல வந்துட்டு திருப்பி ஏதாவது ஒரு ட்ராமா கொடுக்கறதுக்குன்னே ஒரு பர்சன் வருவாங்க. அதை மட்டும் நீங்க வந்து நான் சொன்ன மாதிரி அவாய்ட் பண்ணிருங்க, கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணிருங்க. ரொம்ப பாசமா பேசுறாங்க, பழகுறாங்க, நமக்காக இவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்றாங்க அப்படின்ற மைண்ட் செட்ல மட்டும் போயிட்டு மாட்டிக்காதீங்க.
அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அவ்வளோதான். இந்த இந்த அந்த ஒரு கெட்ட நேரம், அந்த ஒரு கட்டத்தை நீங்கள் வந்து எஸ்கேப் ஆகிட்டு வந்துடலாம். ஓகேங்களா? இது ஃபைனல் செக்னு வச்சுக்கோங்க உங்களுக்காக. ஸோ இந்த விஷயத்தில் மட்டும் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருந்தாலே வந்து போதும். மற்றபடி இந்த ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், உங்களோட லைஃபாக இருக்கட்டும், உங்களோட கரியராக இருக்கட்டும், அடுத்தது ஃபுல்லாகவே உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவாக வந்து இருக்கும். ஸோ ட்ரை டு பி கான்சென்ட்ரேட். இந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். அண்ட் மற்றபடி உங்கள் பர்சனோட எனர்ஜி எல்லாமே வந்து பார்க்குறப்ப உங்களை பற்றின திங்கிங் எல்லாமே இவங்களுக்கும் இருக்க தான் செய்யுது. இந்த பர்சன் ஸ்டார்டிங்கில் அந்த மாதிரி அவாய்ட் பண்ணுற மாதிரி பிஹேவ் பண்ணியிருந்தாலும் சரி, ஸ்டார்டிங்கில் இவங்களுக்கு உங்கள் மேலே வந்துட்டு அந்த ஒரு இன்செக்யூரிட்டியாக வந்து ஃபீல் பண்ணுறது, இது செட் ஆகுமா செட் ஆகாதா, இவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கே அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஸ்டார்டிங்கில் அந்த ஒரு தாட் இருந்திருந்தாலும் இனி வர செக்மெண்ட் எல்லாமே வந்து பார்க்குறப்ப அவங்க அது எல்லாமே மீண்டு வந்துட்டாங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் அப்படி ஒரு குழப்பத்தில் வந்து இருந்திருப்பாங்க. பட் இப்போ வந்து என்ன அப்படின்னா, பரவாயில்ல, அப்படி இருந்தாலும் பரவாயில்ல, டிஃப்ரென்ஸ் இருந்தாலும் பரவாயில்ல, நமக்கு இந்த பர்சன் வந்து பிடிச்சிருக்கு, ஸோ நம்ம இந்த ரிலேஷன்ஷிப் வந்து கண்டினியூ பண்ணலாம் அப்படின்ற அந்த மைண்ட் செட்டை தான் அவங்க வந்து இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அவங்களோட சைட்ல இருந்து பார்க்குறப்ப அந்த ஒரு பாசிட்டிவான ஒரு எனர்ஜி, ஒரு பாசிட்டிவான ஒரு சுவிட்ச் தான் நான் இங்கே வந்து பார்க்குறேன். ஸோ ரிலேஷன்ஷிப் வைஸ் இந்த பர்சன் வந்து பேசுறது, கான்டாக்ட் பண்ணுறது, அந்த மாதிரி ஒரு சில ஆக்ஷன்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ நீங்களா பேசுறத விட அவங்க சைட்ல இருந்தே கொஞ்சம் ஆக்ஷன்ஸ் வரும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. அகைன் அண்ட் அகைன் உங்களை பற்றின திங்கிங் அண்ட் தாட் தான் இந்த பர்சனுக்கு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். சம்டைம்ஸ் தூக்கத்தில் கூட இந்த பர்சன் வந்து என்ன அப்படின்னா, லைக் இப்போ அவங்களோட ட்ரீமில் கூட நீங்கள் வந்திருப்பீங்க. ஓகேங்களா? ஸோ உங்களோட ட்ரீமை பார்த்துட்டு கூட அவங்க வந்து எந்திரிச்சிருப்பாங்க, தூக்கத்துலேருந்து எந்திரிச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி சில விஷயம் தான் நான் வந்து பார்க்குறேன். ஸோ டெலிபாத்திக்காக 2 பேருமே வந்து கனெக்டடாக வந்து இருக்கீங்க. அண்ட் நிறைய விஷயம் இங்கே நான் வந்து இன்னொரு விஷயம் நான் வந்து பார்க்குறது என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் இந்த பர்சனை பற்றி நீங்கள் ரொம்ப அதிகமாக வந்து திங்க் பண்ணுறீங்க, இல்லை மேனிஃபெஸ்ட் ஏதாவது பண்ணுறீங்க அப்படிங்கிறப்போ அவங்களுக்கு அந்த விஷயம் எப்படி கன்வெர்ட் ஆகுதுன்னா, ஒரு டெலிபாத்தியான ஒரு விஷயமா வந்து கன்வெர்ட் ஆகுது. அதாவது அவங்களோட ட்ரீம்ஸ்ல வந்து நீங்க அவங்க கிட்ட வந்து பேசுற மாதிரியோ, இல்ல இந்த ரிலேஷன்ஷிப் மறுபடியும் ஸ்டார்ட் ஆகிற மாதிரியோ, இல்ல சம் கைண்ட் ஆஃப் கான்வர்சேஷன், நீங்க அவங்க கிட்ட வந்து ட்ரீம்ல ஏதோ பேசுறீங்க, அந்த மாதிரி அவங்க ஒரு சில கனவு வந்து பார்த்துருக்கலாம். ஸோ நீங்க பண்ணக்கூடிய இந்த சின்ன சின்ன அந்த ஒரு ப்ரேயர்ஸா இருக்கட்டும், நீங்க பண்ற அந்த மேனிஃபெஸ்டேஷன்ஸா இருக்கட்டும், அது அந்த மாதிரி ஒரு சிக்னலா அவங்களுக்கு வந்து கிடைக்குது. ஸோ தட் அவங்களுக்கு இன்னும் அவங்கள பத்தின ஒரு தாட்ஸ், இன்னும் அவங்களை வந்து ரொம்ப மிஸ் பண்றதுக்கு என்னவோ அந்த ஒரு ஃபீல் அவங்களுக்கு வந்து கொடுக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன். பிகாஸ் இந்த பர்சன் வந்து பார்த்தோம் அப்படின்னா, லைக் அந்த ஒரு டிஸ்டன்ஸ் செப்பரேஷன்ஸ்ங்கிறது இங்க உங்க 2 பேருக்குள்ளேயுமே வந்து கன்ஃபார்ம் அந்த சிச்சுவேஷன்ஸ் வந்து இங்க இருக்கு. பட் எனிவேஸ் இது ரொம்ப நாள் வரைக்கும் நீங்க இனிமே வந்து செப்பரேட்டா இருக்க போறது கிடையாது. நீங்க ஒன்று சேரக்கூடிய அந்த ஒரு டைம் உங்களுக்கு சீக்கிரமாவே அமையும். பட் நான் சொன்ன அந்த ஒரு விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்தாலே போதும். பாக்கி எதுவுமே வந்து தேவையில்லை. ஓகே? ஸோ உங்களுக்கு இந்த ரீடிங் பிடிச்சிருக்கு, ரெசென்ட்டாக இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க என்னோட சேனல் வெரி ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாக்குறீங்க அப்படின்னா வெல்கம் யூ ஆல் டு திஸ் Tribe 143 ஃபேமிலி. ஸோ கைஸ் உங்களோட சப்போர்ட் என்ன போத் யூடியூப் சேனல் அண்ட் எஸ்எல்எஸ் என்னோட இன்ஸ்டாகிராம் சேனலுக்கு நீங்க வந்து கொடுங்க. ஸோ அதை பத்தின டீடைல்ஸ் எல்லாமே ஹைலைட் கமெண்ட்ல வந்து கொடுத்துருப்பேன், நீங்க செக் பண்ணி பாருங்க. ஃபார் எனி கைண்ட் ஆஃப் பர்சனல் ரீடிங்ஸ், அதாவது இன்ஸ்டன்டா நீங்க உங்களோட பர்சனல் ரீடிங்ஸ் நீங்க வந்து பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ஸோ என்னோட வாட்ஸ்அப் இல்லைனா என்னோட இன்ஸ்டாகிராம் வந்து ரீச் அவுட் பண்ணுங்க. போத் டீடைல் இந்த வீடியோட ஹைலைட் கமெண்ட்லையும் கொடுத்துருப்பேன், அண்ட் எஸ்எல்எஸ் இந்த வீடியோலவே வந்து டிஸ்பிளே இருக்கும். ஸோ இது போல இன்னும் மல்டிபிளிகேஷன்ஸ் நீங்க வந்து பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா என்னோட யூடியூப் சேனல்ல போட்காஸ்ட் அப்படின்ற செக்ஷன் இருக்கும். அதுல நான் தமிழ் டைம்ஸ் சொல்லிட்டு நான் ஃபைல் வச்சிருப்பேன், அந்த ஃபைல் போய் பாருங்க. ஸோ இது போல எல்லா ப்ரெடிக்ஷன்ஸுமே வந்து எல்லாமே டைம்லெஸ் ப்ரெடிக்ஷன்ஸ் தான். ஸோ நீங்க எப்போ பார்த்தாலுமே அது உங்களுக்கு ரெசனேட் தான் வந்து செய்யும். அது த்ரூ உங்களுக்கு ஒரு காஷன், ஒரு கைடன்ஸ், ஒரு அலர்ட் கண்டிப்பா கிடைக்கும். ஸோ யூ கேன் கோ ஆன் வாட்ச் தட். ஸோ கைஸ் ஃபார் எனி கைண்ட் ஆஃப் எனர்ஜிஸ் கிறிஸ்டல்ஸ் நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ண நினைக்கிறீங்க, ஸோ எனி கைண்ட் ஆஃப் லைக் வென் கம்ஸ் டு ரிலேஷன்ஷிப்பா இருக்கட்டும், எஜுகேஷன்ஸா இருக்கட்டும், ஃபார் எனி கைண்ட் ஆஃப் எனர்ஜிஸ் கிறிஸ்டல்ஸ் நீங்க பர்ச்சேஸ் பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னா சேம் யூ கேன் ரீச் அவுட் எதர் ஆன் மை வாட்ஸ்அப் ஆல்சோ ஆன் மை இன்ஸ்டாகிராம். அண்ட் ஃபார் எனி கைண்ட் ஆஃப் ப்ரேயர் ரிச்சுவல் ஒர்க்ஸ் நீங்க ஏதாவது பண்ண நினைக்கிறீங்க, எனி கைண்ட் ஆஃப் தேர்ட் பார்ட்டி ரிமூவலா இருக்கட்டும், பிளாக் மேஜிக் த்ரூ உங்களுக்கு ஏதாவது ஒரு சில ப்ரொடக்ஷன் உங்களுக்கு வேணும்னாலும் சரி, இல்ல பிளாக் மேஜிக்னால ஏதாவது ஒரு சில ப்ராப்ளம்ஸ் ஏதாவது நீங்க அஃபெக்ட் ஆயிட்டு இருக்கீங்க உங்க லைஃப்ல அப்படின்னாலுமே சரி, ஸோ யூ கேன் டெஃபினெட்லி என்கிட்ட வந்து கன்சல்டேஷன் நீங்க வந்து பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபர்தர் அதுக்குரிய ப்ராசஸ் ரிமூவல்ஸ் எல்லாமே ஸோ நம்ம அதில் வந்து பண்ணலாம். ஸோ அதை பத்தின டீடைல்ஸ் எல்லா அப்டேட்ஸ் எல்லாத்துக்குமே நீங்க என்னோட வாட்ஸ்அப் இல்லைனா என்னோட இன்ஸ்டாகிராம் வந்து ரீச் அவுட் பண்ணுங்க. அகைன் அதோட டீடைல்ஸ் எல்லாமே நான் ஹைலைட் பண்ணி கமெண்ட்ல கொடுத்துருப்பேன், யூ கேன் செக் தட். ஸோ ஒன்ஸ் அகைன் கைஸ் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாருக்காச்சும் டார்கெட் பிடிக்கும் அப்படின்னா ப்ளீஸ் ரெக்கமெண்ட் சேனல் டு தம். ஸோ அவங்களுக்கும் இது த்ரூ ஒரு காஷன், கைடன்ஸ், ஒரு அலர்ட் கண்டிப்பா வந்து கிடைக்கும். So guys, please give it support. See you guys next time. Love you all. Take care. Bye bye guys. Bye bye.